அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவதால் ஆண்டு கிரகம் என அழைக்கப்படுது. 2024ஆம் ஆண்டில் மே 1ஆம் தேதி பகல் 12:59 மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது குருவின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலனால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் குரு பகவான். குரு தனது 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு சுபபலனை தருவதோடு குருவின் 9ஆம் பார்வை மிக சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். ரிஷபராசியில் குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசிக்கு பார்வையை பதிக்கிறார் என்பது முக்கியம். 5ஆம் பார்வையால் குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையால் மகர ராசியும் பார்வை பலனை தருகிறார். குரு பாதகத்தை தருவாரா? தேவர்களின் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். குரு என்பவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதலை தரக்கூடியவர் அல்ல. அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்கிறவங்களை திருத்துவதற்காகவும் அவர் ஆசிரியர் செய்வதைப் போல சற்று கடிந்து கொள்வார், திருத்த முயல்வார். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அவர் கெடுதல் செய்வது போல தோன்றும். ஆனால் குருவின் செயல்பாடு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு ஆட்சி, உச்சம், நீசம். குரு பகவான் தனுசு மற்றும் மீனராசியில் அதிபதியாக இருக்கிறார். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெறுகிறார். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக உள்ளார். பிரகஸ்பதி எப்படி தேவர்களுக்கு குரு ஆனார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, மும்மூர்த்திகளின் படைக்கும் தொழிலான செய்யக்கூடியவர் பிரம்மன் சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அவர்களில் ஆங்கீஸ்வரர் என்பவரும் ஒருவர். இந்த ஆங்கிரீஸ் ரிஷிக்கு 3 புதல்வர்கள் தோன்றினார்கள். இவர்களில் ஒருவர் பிரகஸ்பதி. இவர் 4 வேதங்கள், 64 கலைகள் என பல விஷயங்களை கற்றுத்தேர்ந்தவர். எப்போதும் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக திகழ்ந்தார். பின்னாளில் இவர் தேவர்களுக்கு குரு தேவர் ஆனார். சமூகத்தில் எப்படிப்பட்ட மோசமான சூழலில் யார் ஒருவர் தரமான கல்வியை பெற்று சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபராக மாறுகிறாரோ, அதற்கு காரணமே ஒரு ஆசிரியர் அமைகிறாரோ, அதே போல நவகிரகங்களில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் குரு பகவான். இந்திரனுக்கு நிகர் குரு. புராணத்தில் யார் ஒருவர் இந்திரனாக வேண்டுமென்றால் அவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் 100க்கும் மேற்பட்ட அசுவ தேவதை யாகத்தை செய்திருக்க வேண்டும். அதில் சிறந்தவரையே இந்திரன் என்னும் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல 4 வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்று பல யாகங்கள், ஹோமங்களை செய்து மற்றவங்களுக்கு நன்மை சுப விஷயங்களை செய்கிறாரோ அவர்தான் தேவர்களின் குரு என்னும் அந்தஸ்தை பெற முடியும். அப்படி வேதங்களை கற்று பல யாகங்களை செய்து தேவர்களுக்கு எல்லாம் குரு எனும் அந்தஸ்தை பிரகஸ்பதி பெற்றுள்ளார். அதோடு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது மீனத்தில் ராகு,
கன்னியில் வந்து கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் என்ற அமைப்பும் காணப்படுது. குரு பயிற்சி பலன்களில் அடுத்ததான் நான் பார்க்க போகிறது மீனராசி. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, நீங்கள் இரக்க சிந்தனை கொண்டவங்க. தைரிய ஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவானால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து மன நிம்மதி அடைவீங்க. அனைத்து விஷயங்களும் படிப்படியாக சீராகும். வருமானம் உயரும். வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க. செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். புதியவங்க கூட்டாளிகள் ஆவாங்க. இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறையா. உங்கள் இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவாங்க. மற்றவங்க முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீங்க. உங்களின் மனப்பலத்தை மூலதனமாக்கி கொள்வீங்க. திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. மற்றபடி வெளியாட்களிடம் உங்களின் தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேணாம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டு கொடுத்து முடித்து கொள்ளணும். நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கிய வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்களின் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீங்க. அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுவீங்க. உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்து கொள்வீங்க. நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீங்க. பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளணும். அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகம் கிடைக்கும். எவருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ வேணாம். உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பீங்க. உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறவங்க இனங்கண்டு விலக்குவீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக முடியும். கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பாங்க. புதிய சிந்தனைகளை நாடி சென்று உங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. இதனால் சக வியாபாரிகள் மத்தியில் உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க. அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிப்பீங்க. உங்களுக்கு கட்சியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்கிறதுனால உட்கட்சி பூசல்களில் சிக்கி கொள்ளாமல் தப்பித்து கொள்வதே புத்திசாலித்தனம். கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்தே பிறகு புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிக்கணும். ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ளுங்க. சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பாங்க. எனவே அவர்களின் மனம் குளிர நடந்து கொண்டு அவங்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்க. பெண்மணிகள் குடும்பத்தில் ஒற்றுமையை காண்பாங்க. கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்கள் செல்வாக்கை அதிகப்படுத்தி கொள்ளுங்க. மாணவ மணிகள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேணாம். மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறுவீங்க. சக மாணவர்களிடம் கவனமாக பழகணும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 4ஆம் பாதம். இந்த குரு பயிற்சியால் புதிய வேலை தேடுறவங்களுக்கு தாமதமானாலும் நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவு இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. இந்த குரு பயிற்சியால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். வாகனங்கள் வாங்கி மகிழ்வீங்க. மன நிம்மதி கிடைக்கும். காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடையும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். பணவரத்து உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வியாபாரிகளுக்கு காரிய தடை ஏற்படலாம். கவனம் தேவை. காரிய அனுகூலம் உண்டு, ஆனால் தாமதப்படும். எதிர்பார்த்திருந்த பண வரவு தாமதமாக கிடைக்கும். கூட்டு தொழில் லாபமடையும். கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரும். வெளியூர் சென்று வர நேரிடலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரேவதி. இந்த குரு பயிற்சியால் மனதில் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படும்.
அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனம் தேவை. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பான அலையும்படி இருந்தாலும் சாதகமாக உங்களுக்கு முடியுமுங்க. பணவரத்து திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகள் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவீங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரிகாரம். மாரியம்மனை வணங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். சிறப்பு பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சஷ்டி தோறும் முருகனுக்கு பால அபிஷேகம் செய்வது நன்மை தரும். அடுத்தது சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஓம் ஷட் ஷண்முகாய நம என்ற மந்திரத்தை தினமும் 15 முறை சொல்லுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் என்னன்னு பார்க்கும்பொழுது சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது குருப்பெயர்ச்சி பலன்களில் மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.